வணக்கம். இது நமது ருசி, நமது பாரம்பரியம். நாம இன்னைக்கு பார்க்க போறது குழந்தைங்களோட ஃபேவரைட் ஸ்நாக் ரெசிபி. குழந்தைங்களும் பாரம்பரிய சிகப்பரிசி உணவுகள் சாப்பிடுற மாதிரியான ஈஸியான ரெசிபி பார்க்கலாம். குழந்தைகள் வச்சிருக்கிற தாய்மார்கள் கவனத்திற்கு, நீங்க செலக்ட் பண்ற சிகப்பரிசி அவல் ஆண் குழந்தைகளா இருந்தா மாப்பிள்ளை சம்பா அவல், பெண் குழந்தைகளா இருந்தா பூங்கார் அவல் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு மாப்பிள்ளை சம்பா அவல் 2 கப் மிக்ஸி ஜார்ல ஃபைனா பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். அதே ஜார்ல 3 சின்ன வாழைப்பழமும் 3/4 கப் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து 2 மினிட்ஸ் நல்லா கிரீமியா அரைச்சு எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு மட்டிப்பழம் சிறந்தது. உடல் வலுவுக்கு மட்டிப்பழம் ரொம்ப நல்லது. 1 கப் அவலுக்கு 1/4 கப் நாட்டு சர்க்கரை போதும். பழம் நல்லா ஸ்வீட்டா இருந்துச்சுன்னா நாட்டு சர்க்கரை கூட நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவல் பவுடர்ல கொஞ்சமா ஏலக்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம இந்த பனானா மிக்ஸை அவல் பவுடரோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொதுவா பாரம்பரிய அரிசி அவல் நல்லா புசு புசுன்னு குவான்டிட்டி அதிகமாகவே வரும். இந்த மிக்ஸ் திக்கா இருக்கிறதுனால இளம் சூடான பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இலகுவா இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலா 2 டீஸ்பூன் கீ சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுல்ல நெய் தடவி இட்லி பாத்திரத்துல 5 to 7 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்து ஆறவிட்டு குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்க. இத பனானா புட்டிங் அல்லது பனானா கேக்குன்னு சொல்லி கொடுத்து பாருங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பேலன்ஸ் மிக்ஸை அவன்ல பேக் பண்ணி எடுக்க போறேன். அதுக்கு இந்த மிக்ஸ்ல கிரேட்டட் கோகனட், நட்ஸ் அண்ட் சீசியம் சீட்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். 5 மினிட்ஸ் அவனை ப்ரீ ஹீட் பண்ணிட்டு 180 டிகிரியில் 5 to 7 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தாலே போதும். ஆற விட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப நல்லாவே வந்தது. கோகனட் பிளஸ் பனானா ஃப்ளேவரோட இன்ஸ்டண்டா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் உங்க வீட்டு குழந்தைங்களுக்கும் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஆல்.